சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு சாம்பார் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதை மிக்சியில் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு, இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, எண்ணெயில் நல்ல காய்கறி வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருந்த பருப்பு பொடி அண்ட் சாம்பார் பொடி சேர்த்து வதக்கிட்டு, ஒரு லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சுக்கோங்க. அந்த தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நமக்கு தேவைக்கு அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா சீக்கிரமாகவே சாம்பார் கெட்டியாயிரும். ஸோ தேவைக்கு அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு, அதில் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சப்பொடி இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து சாம்பாரில் ஊற்றிங்க. நமக்கு டேஸ்டியான சாம்பார்